என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னோட கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கர் பிரபலம் பிரியா ஜெஷன் ஒரு மேடையில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சு வாழ்க்கையை மாற்றிக்கிட்ட பல பாடகர்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இடம்பெற்றவங்க தான் பிரியா ஜெர்சன். கேரளாவில் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ் சினிமா ரசிகளோட மனசை கவர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சூப்பர் சிங்கர் சீசன் 9ல் பக்தி பாடல்களை தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினவங்க தான் பிரியா ஜெர்சன். அந்த சீசனில் முதல் ரன்னரப்பாக வின் பண்ணி ரசிகளோட பாராட்டையுமே அள்ளியிருந்தாங்க. வெளிநாடுகளில் இவங்க இசை பயிற்சி பெற்றவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இனி நான் சிங்கிள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தன்னோட திருமண அறிவிப்பை வெளியிட்ட பிரியா ஜெர்சனுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக திருமணமும் நடந்து முடிஞ்சிச்சு. திரைத்துறையினர், நண்பர்கள், சூப்பர் சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில ஜீ தமிழ்ல தொடங்கியிருக்கிற கில்லாடி ஜோடி அப்படிங்கிற புதிய ரியாலிட்டி ஷோல நடிகரும் தொகுப்பாளருமான சஞ்சு தொகுப்பாளராக கலந்துருக்காங்க. இதுல ரியல் மற்றும் ரியல் ஜோடிகள் கலந்துக்கிட்டு தங்களோட புரிதல், காதல் உறவை வெளிப்படுத்துகிற விதமாக போட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டிகள் வரிசையில் பிரியா ஜெர்சன், ஜஸ்டின் ஜோடி கலந்துருக்கிறாங்க. ஆனால் நிகழ்ச்சி முதல் எபிசோட்லேயே பிரியா ஜெர்சன் கண் கலங்கி பேசின விஷயம்தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் அவங்களோட திருமண ஃபோட்டோவை திரையில் காமிச்சிருக்காங்க. அப்போது பிரியா கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இவரை காதலிச்சு திருமணம் பண்ணது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனாலும் எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நான் கடைசி வரைக்கும் காத்திருந்தேன். என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் என்னோட கல்யாணம் தான். ஆனால் அந்த நாளுக்கு எங்கள் அப்பா அம்மா வரலேன்னு தெரிஞ்சப்போ நான் முழுசாக சந்தோஷப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த நிகழ்ச்சியில் எங்கள் கல்யாண ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த வருத்தம் திரும்ப வருது. இந்த ஷோ எப்படியும் எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், என்னோட புருஷன் ரொம்ப நல்லவர், பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ரகடு மாதிரி இருப்பார், ஆனால் மனசு முழுக்க குழந்தை. என்னோட மாமனார் மாமியார் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கனால தான் நான் இங்கே வர முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் கூட சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை, என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் பிரியா ஜெர்சன் இப்படி எமோஷ்னலாக பேசினது பலரையுமே கண்கலங்க வச்சிருக்குது. உண்மையான காதல் இதுதான். பெற்றோர் மனசு மாறணும், இந்த நிகழ்ச்சியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.